எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேவ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஆவரேஜாக 30% சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டேட்டா சொல்லுது. நிறைய பேர் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அவங்க சேர்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களால சேவ் பண்ண முடியாது. இந்த வீடியோவில் நம்மளோட சேவிங்ஸை எப்படி ஈஸியாக அதிகரிக்கிறது அப்படிங்கிற 10 வழியை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர்னால சேமிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க எதுக்காக சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான கோலே இல்லாமல் சேவ் பண்ணுவாங்க. உங்கள் கோல் எதுவாக வேணா இருக்கலாம். முதல்ல 1 லட்ச ரூபா சேவ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை 10 லட்ச ரூபா சேவ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைகளோட படிப்புக்கான சேவிங்காக கூட இருக்கலாம். அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் வர்ற உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷத்துக்காக நீங்கள் சேவ் பண்ணலாம். உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்கள் கோலாக இருக்கலாம். ஆனால் அதை எப்போக்குள்ளே சேர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணலைன்னா அது ஒரு ப்ராப்பர் கோலே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நான் 1 லட்ச ரூபாயே இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணால் தான் அது ஒரு ப்ராப்பரான கோலாக இருக்கும். இப்போது அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் 1 லட்ச ரூபா சேர்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் மாதம் 8333 ரூபா சேவ் பண்ணால் 1 வருஷத்தோட எண்டில் 1 லட்ச ரூபாயை அடைஞ்சிடலாம். உங்கள் சேலரியே 15,000 ரூபாய்க்கும் கீழே தான் இருக்குது அப்படிங்கிறப்போ மாதம் 8300 ரூபா சேர்க்குறது அப்படிங்கிறது ரியலிஸ்டிக்காகவே இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன புரியும்? ஓகே, இந்த கோல் ரியலிஸ்டிக்காக இல்லை, நம்ம கோலை கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணலான்னு புரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, இந்த 1 லேக்கு 2 இயர்ஸில் சேர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மாதம் 4150 ரூபா சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு மாதம் 4150 ரூபா சேர்க்கணும் அப்படிங்கிறது எப்படி தெரிய வந்துச்சுன்னா உங்களோட கோலை நீங்கள் கரெக்டாக டிஃபைன் பண்ணதுனால தான். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோலுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட லாங் டேர்ம் கோலாக இருந்தாலும் அதை கரெக்டாக டிஃபைன் பண்ணால் தான் உங்களால் பர்ஃபெக்டாக அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து செகண்ட் விஷயம் என்னென்னா நம்மளோட டெய்லி எக்ஸ்பென்சஸை நம்ம ட்ராக் பண்ணணும். இப்படி ட்ராக் பண்ணால் தான் நம்ம எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவையில்லாமல் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோன்னு பார்த்து அதை நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில பேர் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் அப்படின்ற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருப்பாங்க. பட் அதில் கடைசி வரைக்கும் எந்த படமும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இது வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ தெரிய வரும்னா நீங்கள் உங்கள் ஃபைனான்ஸை ட்ராக் பண்ணும்போது தான் தெரிய வரும். அப்படி தெரிய வந்ததுக்கப்புறம் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் மொபைல்லேயே ப்ளே ஸ்டோர்லேயே நிறைய ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் போய் ஜஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஏதோ ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்பென்சஸில் உங்களால் சில விஷயத்தை தவிர்க்கவே முடியாமல் மாதம் கட்டிட்டு வர வேண்டியதாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இன்டர்நெட் பில், ஃபோன் பில், அப்புறம் உங்கள் லோன் ஏதாவது எடுத்திங்கன்னா அதுக்கான இஎம்ஐ. பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இந்த மாதிரி ரெக்கரிங் பேமெண்ட்ஸை நம்மளால் நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு லோன் எடுத்து இஎம்ஐ பே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் அதிகமாக இருக்கலாம். நீங்கள் வேறு ஒரு பேங்க்குக்கு போய் அந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸை கம்மி பண்ணி கேட்டு லோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ நீங்கள் கட்டுற இஎம்ஐ கம்மியாகும். ஸோ அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். அடுத்து நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் நம்மளோட சேவிங்ஸை ஆட்டோமேட் பண்ணுறது. ஜென்ரலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட செலவு போக மிச்சம் இருக்க அமௌண்ட்டை சேவ் பண்ணுவாங்க. பட் நம்ம அதை அப்படியே ரிவர்ஸாக பண்ணணும். உங்கள் சேவிங்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க அமௌண்ட்டை வச்சு நம்ம செலவு பண்ணலாம். எனக்கு வர்ற சேலரி என்னோடய செலவுக்கே கரெக்டாக இருக்குது, இதில் நான் எங்கே போய் சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் கம்பெனிலேருந்து உங்களோட சேலரியில் 1000 ருபீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போது நிஜமாகவே இந்த மாதிரி 1000 ருபீஸ் பிடிச்சிட்டா பேலன்ஸ் இருக்க சேலரியை வச்சு பல்ல கடிச்சிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை ரன் பண்ணுவீங்கள, அதே மாதிரி நினச்சிட்டு இந்த 1000 ருபீஸை மாதம் சேவ் பண்ணிட்டு வாங்க. சேலரிட் எம்ப்ளாயியாக இருக்க எல்லாத்துக்கிட்டையும் மெயினாக நமக்கே தெரியாமல் டிடெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் டேக்ஸஸ். நீங்கள் டேக்ஸ் ப்ராக்கெட்டுக்கு மேலே இருந்து டேக்ஸ் பே பண்ணுறவராக இருந்தால் ஏனோ தானோன்னு உங்கள் டேக்ஸை பே பண்ணாமல் அந்த டேக்ஸை பற்றி நல்லா கற்றுக்கிட்டு அதை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். 12 LPAக்கு கீழே ஏர்ன் பண்ணுறவராக இருந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணி டேக்ஸ் கட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த மொத்த பணமும் வேஸ்ட். ஏன்னா நியூ ரெஜிமையில் 12 LPAக்கு கீழே இருந்தால் நீங்கள் எந்த வித டேக்ஸும் பே பண்ண தேவையில்லை. ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமாக உங்கள் டேக்ஸ் ரெஜிமையை என்னென்னு செக் பண்ணிவிட்டு அதை நியூ ரெஜிமைக்கு சேஞ்ச் பண்ண பாருங்கள். அடுத்து நம்ம மெயினாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு ஆல்ரெடி இருக்க லோன்ஸை எல்லாம் க்ளோஸ் பண்ணுறது. இப்போது ஒரு ஓட்ட பக்கெட் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதில் நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் தண்ணி கீழே போயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த லோன்ஸும். நீங்கள் எவ்வளோ தான் தனியாக சேவ் பண்ணிருந்தாலும் லோன்ஸில் வர்ற இன்ட்ரெஸ்ட் உங்கள் சேவிங்ஸை சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். இதுக்கு அடுத்து இருக்க பெஸ்ட் வே என்னென்னு பார்த்தீங்கன்னா சீப்பான பொருளை வாங்காமல் இருக்கிறது. என்னடா சொல்கிற, சீப்பான பொருளை வாங்கினா தான் அதிகமாக சேவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்குன்னு ஒரு கோட்டே இருக்குது, பே சீப் பே ட்வைஸ். அதாவது ஒரு சீப்பான தரமில்லாத பொருளை வாங்கிட்டீங்கன்னா அதில் சீக்கிரமாக ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதே பொருளை நீங்கள் 2வது டைம் வாங்க வேண்டியது வரும். ஸோ 2 டைம் உங்கள் காசு செலவாகி இருக்கும். ஸோ சீப்பான பொருளை வாங்கி டபுள் டைம் காசை செலவு பண்ணுறதை விட ஃபர்ஸ்ட் டைமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி நல்ல பொருளாக வாங்கிட்டா அது லாங் டேர்ம் லைஃப்பும் கொடுக்கும்.
அடுத்து எல்லார் வீட்லேயும் நடக்கிற காமனான ஒரு விஷயம், ஒரு பொருள் ஆஃபரில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே போய் அதை வாங்குறது. அது நமக்கு தேவையா இல்லையா அப்படின்னு எதையுமே யோசிக்காமல் வாங்குறது. இதுக்கு பேர் தான் இம்பல்சிவ் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு பொருள் நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா குறைஞ்சது 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு உண்மையாகவே அந்த பொருள் நமக்கு தேவையா, வாங்கினதுக்கப்புறம் எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் எங்கேயாவது ஷாப்பிங் போக போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஷாப்பிங் லிஸ்ட் இல்லாமல் போகவே போகாதீங்க. ஏன்னா ஷாப்பிங் லிஸ்ட் இல்லாமல் போனோம்னா நமக்கு என்ன வேணும் வேண்டான்னு தெரியாமல் தேவையில்லாத பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரியலைஸே பண்ணுவோம். ஸோ இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஷாப்பிங் லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்கள் சேவிங்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உங்கள் சேலரி உங்களை சப்போர்ட் பண்ணணும். ஸோ முடிஞ்சளவு ஏதாவது ஒரு புது ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டு உங்கள் இன்கம்மை அதிகரிக்க பாருங்கள். இதுதான் இருக்கிறதுலையே பெஸ்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் மெத்தட் டு இன்க்ரீஸ் அவர் சேவிங்ஸ். ஐ ஹோப் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பை.